ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் அதாவது இந்த மைக் செட்டை யூஸ் பண்ணக்கூடிய டிஜே லைட்டு, அப்புறம் இந்த எக்யூப்மெண்ட்டு, அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கலர் லைட்லாம் நிறையா இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எதுக்காக இந்த வீடியோன்னு உங்களுக்கு புரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் டிஜே விலாக் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் நான் வச்சுருந்தேன். சரி, இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கொண்டலாம் அப்படின்னு சொல்லி தான் யூடியூப்பில் ஃபுல் வீடியோவும் போடுறேன். இது கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக இருக்கும், ஓகேங்களா. இது வந்து நான் எதுக்கோசரம் போடுறேன்னா, இது வந்து நான் மற்றவங்க சொன்னதை வச்சு நான் போடல. என்னோடய அனுபவத்தில் சரி நம்ம ஒரு டைம் ஆர்டர் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய அனுபவத்தில் நடந்தது தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேமு, யாரும் நம்பாதீங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது சேனல் அது யாருன்னு தெரியல, டெல்லியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அட்ரஸும் சரி பண்ணல, சரியாக பார்க்கல. நம்ம மாதிரி தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வீடியோ போட்டு நம்மக்கிட்ட பொருள் இருக்குது வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, மற்றவங்க போட்ட வீடியோவை இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள், உங்களுக்கு அதாவது காமிக்கிறேன் பாருங்கள். இதை காமிச்சிட்டு நான் உங்களுக்கு என்னை எப்படி ஸ்கேம் பண்ணாங்க, என்னென்ன மெசேஜ் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில், நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஏமாற வேணாம், பார்த்துட்டு உங்களுக்கு வாங்கலாமா வாங்க வேணாமா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையாக இல்லையா? இப்போ நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் இன்ஸ்டாகிராமில் சேல் பண்ணுறவன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுலேயும் ஃபேக்கானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் மேலே குறை சொல்லலை, இருக்கிறவங்களும் சொல்கிறேன், எனக்கு பட்ட அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த டிஜே லைட்டு பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிற இந்த சேனல்லையே. இது வந்து பார்த்திங்கன்னா 2854 ஃபாலோவர்ஸ் இருக்கிற இப்போ புதுசாக பண்ணிக்கிறாங்க. இன்னொரு சேனல் இருக்கா, அது எனக்கு காமிக்கல. அது எதனால் காமிக்கிறேன்னா, நான் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணி அவங்ககிட்ட பேசிவிட்டேன், அதனால் எனக்கு ஹைட் பண்ணிட்டாங்க, எனக்கு வராத மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ஐடியிலேருந்து போட்டுறது, அதே இந்த ஒரு சேனல் மட்டும் தான் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 2854 ஃபாலோவர்ஸ் இருக்குது. இன்னொரு சேனலில் பார்த்திங்கன்னா 70K ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஆனால் அது ஃபாலோவர்ஸ் உண்மையாலுமா இல்லை ஃபேக்காக இல்லை அமௌண்ட்டு கொடுத்து வர வச்சாங்களா, அது என்னன்னு தெரியல. ஆனால் இன்னொரு ஐடியில் பார்த்திங்கன்னா 70K ஃபாலோவர்ஸ். இந்த லைட்லாம் பார்த்திங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் அடிச்சிருக்கோம். ஆனால் அதை பார்த்து நிறைய பேர் ஆர்டர் போட்டிருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்டில் பார்த்தாலே தெரியுது, எல்லாம் ஃபேக்கு எல்லாம் சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதை கன்ஃபார்ம் பண்ண தான் நம்ம ஒரு டைம் ஆர்டர் போட்டு பார்த்தோம். அதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், வாட்ஸ்அப் சேட்லேருந்து எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோவில் கமெண்ட் நான் உங்களுக்கு ஆன் பண்ணுறேன் பாருங்கள். அதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு, யாரோ ஒருத்தர் ஆன்லைன் ஃப்ராடு ப்ளீஸ் நாட் பேமெண்ட் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3500 போட்டுக்கிறாங்க. ஆல் இந்தியா டெலிவரி அவைலபிள்னு போட்டுக்கிறாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி அந்த லைட்டோட ஒரிஜினல் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18,000 பக்கம் போகுது. 18,000 14,000 அந்த லைட்டு சொன்னாங்க, ஓகேங்களா. ஆனால் அந்த லைட்டு இவங்க 3500 தரேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது இல்லாமல் இந்த ஒரு வீடியோ வந்து எல்லாருமே ஃபேக் ஸ்கேம் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல, ஓகேங்களா. இது வந்து நான் மற்றவங்க சொன்னதை வச்சு நான் உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல, எனக்கு நடந்ததில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் ஏன்னா மைக் செட்டை இதை பொறுத்தளவுக்கு நமக்கு லைட்டு எங்கே கம்மியாக கிடைக்கும் தான் பார்ப்போமே, அது எல்லாருமே அப்படி தான். கம்மியாக கிடைக்கும் சொல்லி யாரும் ஏமாற வேணாம், அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணி போகிறேன் பாருங்கள். அடுத்ததாக வந்து பாருங்கள், இந்த ஷார்பி இதோட ஒரிஜினல் ரேட்டு பார்த்திங்கன்னா 15,000. ஸ்டாண்ட் ஷார்பின்னு போட்டு ஒரிஜினல் ரேட்டு 15,000. ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜ், ஃபோன்லாம் பண்ண வேணாமோ, ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜில் புக்கிங் யுவர் ஆர்டர்னு போட்டுக்குது, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒரிஜினல் ரேட்டு 35-40 ரேஞ்சு போகுது, இன்னும் 60,000 பக்கமாக இருக்குது, ஓகேங்களா. அதை பார்க்கும்போதே தெரியுது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேமு தான் அப்படின்னு. எல்லா வீடியோவும் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. ரேட்டை போட்டு யார் செல் பண்ணாலும் ரேட்டு போட மாட்டாங்க. அது எதுக்கோசரம்னா, இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும், ஒரு மாதம் கழிச்சு ஒரு ரேட் இருக்கும். அதனால் யாருமே ரேட்டு போட மாட்டாங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ரேட்டு போட்ட வீடியோ போகிறான். ஆனால் எனக்கு தெரியல, இது 73,000 பேர் யார் ஃபாலோ பண்ணுறீங்க அது எனக்கு தெரியல, ஓகேங்களா. இது பாருங்கள் 1.9 மில்லியன் வியூஸ் போய்க்குது இந்த வீடியோ. இதே லைட்டு பார்த்தா நானும் ஆர்டர் போட்டேன், ஏன்னா சரி உண்மையாக இல்லை என்னென்னு பார்க்கறதுக்கு. 1.5 மில்லியன் வீடியோ போட்டதில் எனக்கு தெரிஞ்சு எப்படியோ ஒரு 3500 போட்டு வாட்ஸ்அப் மெசேஜ்னு போட்டுருக்காங்க. ஆனால் நம்பர் பாருங்கள், இதோட வீடியோ எடுத்து இன்னொருத்தருக்கு போடுறது அந்த மாதிரி. இப்போ நான் ஓவராக அதிகமாக பேசாமல் உங்களை வாட்ஸ்அப் சேட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நம்பர் பார்த்துங்க 98 28 65 80 93 பாருங்கள், அதே நம்பருங்களா, 98 28 65 80 93. இப்போ பாருங்கள், நான் மெசேஜ் பண்ணது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஹாய்ன்னு போட்டுக்கிறேன், அவங்க வந்து ஹலோ சன்னு போட்டுக்கிறாங்க. நான் அந்த லைட்டை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டு அவைலபிள்னு கேட்டுக்கிறேன், அவங்களும் எஸ் அவைலபிள்னு போட்டு சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து ப்ரைஸ் வந்து 3,500, 2 வருஷம் கேரண்டின்னு சொல்லிக்கிறாங்க வித் ஜிஎஸ்டி பில்லு. இது ஏன்னா நான் கொஞ்சம் யோசிக்கலாம் டைம் இல்லை, சரி ஓகே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுறான்னு சொல்லி நானும்
பார்த்துருந்தேன், ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா புக்கிங் சார்ஜ் ஃபஸ்ட்டு பே ஒன்லி 1000, ரிமைனிங் பேலன்ஸ் டெலிவரி டைம் பே ஃபஸ்ட்டு, செக் ப்ராடக்ட் ஆஃப்டர் பே மணி. இப்போ வந்து இதில் நான் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, அதாவது நானும் மட்டும் இல்லை, நீங்களும் கூட புரிஞ்சுக்கலாம். அந்த டைமில் யாரும் போடாமல் போட்டிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பேலன்ஸ் டெலிவரி டைம் பே ஃபஸ்ட்டு, செக் ப்ராடக்ட் ஆஃப்டர் பே மணி. அந்த கடைசியில் 2 வார்த்தை 3 வார்த்தை இருக்குதுங்க, ஆஃப்டர் பே மணி, அதாவது செக் ப்ராடக்ட் ஆஃப்டர் பே மணி. அதை பார்த்து தான் நான் ஏமாந்துட்டேன். ஏன்னா அது நான் தமிழில் நான் அப்போ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கல, எனக்கு புரியல. ஒரு அர்ஜென்ட்டில் சரி ஓகே ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் மணி இப்போ போட சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அது வந்து நான் நம்ம ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு பார்க்க தான் தெரியுது, அது வந்து பொருள் வரணுன்னா உங்களுக்கு அமௌண்ட் அமுச்சுவிட்டா தான் நாங்கள் பொருள் அமுச்சுடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு போட்டால் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆர்டர் முன்பதிவு செய்ய, அதை இங்கிலீஷில் தான் அப்படியே தமிழில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஆர்டர் முன்பதிவு செய்ய உங்கள் சரியான விநியோக முகவரியை அனுப்பவும் போட்டுருந்துச்சு ஃபஸ்ட் பாயிண்ட். அது ஓகே. முன்பதிவு கட்டணமாக முதலில் 1000 ரூபா மட்டும் செலுத்தவும். சரி ஃபஸ்ட்டு 1000 ரூபா அனுப்பிச்சுட்டா நெக்ஸ்ட் அமௌண்ட்டு டெலிவரி அமௌண்ட் கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் போட்டு விட்டேன் நானும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீதமுள்ள தொகையை விநியோக நேரத்தின் முதலில் செலுத்தவும், பணம் செலுத்திய பிறகு பொருளை சரிபார்க்கவும். சரி இது வந்து நான் இப்போ என்ன நினச்சேன்னா, சரி பணம் செலுத்திய பிறகு பொருளை சரிபார்க்கணும்னு இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா நேரில் வந்துட்டு நமக்கு பொருள் கொண்டு வந்துட்டு இந்த சிஓடி பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா பிரித்து போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் சரி இருக்கும்னு சொல்லி பக்கத்தில் வந்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம அவரை பார்த்துட்டு நம்ம அமௌண்ட்டு போடலாம் அப்படின்னு முடியல, சரின்னு சொல்லி நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேமு. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது ஸ்கேமுன்னு. நானும் பார்த்திங்கன்னா என்னோடய அட்ரஸ் அனுப்பிச்சுட்டேன், விச்சு டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே நான் கேட்டேன், டிரான்ஸ்போர்ட்டு நேமும் கேட்டேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஜிபே நம்பர் ஸ்கேனர் அனுப்பிச்சுட்டாங்க. இந்த நம்பர் இந்த அக்கௌண்ட்டு தான். இதுக்கு நான் வந்து சென்ட் யுவர் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்னாங்க. யுவர் பேமெண்ட் ரிசீவ்ட் ஆஃப்டர் 15 minutes வில் பி பில் டு யூ அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க. சரி நானும் டிரான்ஸ்போர்ட்டு, அதாவது டெல்லியிலேருந்து இங்கே என்ன டிரான்ஸ்போர்ட் ஒன்றுன்னு கேட்டேன். அவங்க வந்து JPL டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்னாங்க. JPL மை ஓன் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்னு. சரி ஓகே உண்மையாக இருக்குன்னு சொல்லி நானும் 1000 ரூபா அட்வான்ஸ் போட சொன்னாங்க. எஸ்ன்னு. தமிழ்நாடு டெலிவரி டேஸ் எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருந்தேன் பாருங்கள். 3 to 4 daysன்னு சொன்னாங்க. டுமாரோ 10 o'clock பேமெண்ட் சென்ட்டுன்னு ட்ரை டு பே நவுன்னு சொன்னாங்க. அதாவது இப்போயே அமௌண்ட் அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அக்கௌண்ட் லிமிட்டு கிராஸ் ஆச்சு, ஸோ டுமாரோ ஐ எம் செக் பேமெண்ட் சொல்லியிருந்தேன். அவங்களும் ஓகே குட் நைட் சொன்னாங்க. சரின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில், அதாவது 1 மணிக்கு அவங்களும் மெசேஜ் பண்ணாங்க பாருங்கள் டைமு. February 23. நான் வந்து மெசேஜ் பண்ணது வந்து February 22. பார்த்தீங்கன்னா February 22 மெசேஜ் பண்ணிங்கன்னா அடுத்த 23 அவங்களே எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. மெசேஜ் பண்ணி ஹலோ சார்னு கேட்டுக்கிறாங்க. யுவர் லாங்குவேஜ் தமிழான்னு கேட்டால் இங்கிலீஷ்னாங்க. ஐ எம் காலிங்னேன், நோ ப்ரோ அப்படின்னு. அவங்க இங்கிலீஷ் தெரியுன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். சரி ஓகேன்னு சொல்லி நான் 1000 ரூபா பேமெண்ட் அனுப்பிச்சி விட்டேன். பார்த்தீங்களா 23 February 1/7 எனக்கு வந்து அவங்க 1/2 மெசேஜ் பண்ணாங்க. February 23, 2026 1/2 பண்ணாங்க மெசேஜ். நானும் சரின்னு சொல்லி 1000 ரூபா அனுப்பிச்சி விட்டேன். எத்தனை மணிக்கு? February 23 1/7 நான் அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டேன், ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சி விட்டேன். அவங்களுக்கு அமௌண்ட் சென்ட் ஓகேன்னு கேட்டால் ஓகே நாங்கள் டுடே புக்கிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே சார்ன்னு சொன்னாங்க. டுடே சென்ட் பண்ண, அதாவது நம்ம ஏதாவது பொருள் புக் பண்ணோமா கொரியர் பில்லுன்னு சொல்லி ஒன்று தருவாங்க, அந்த பில்லு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் சரி அனுப்பிச்சுடுன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே பில் சென்ட்டுன்னு வெயிட் 15 minutes பில் சென்ட். அப்புறமேட்டு அவங்களே ஒரு பில் அனுப்பிச்சுட்டாங்க. அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாரத் எலக்ட்ரானிக் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி அவங்க அட்ரஸை போட்டு ஃபோன் நம்பரு, ஜிஎஸ்டி நம்பரு, ஸ்டேட் டெல்லி, இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கு தான், இது ஒரிஜினல் இல்லை. நியூ டெல்லி ஃபேன் லைட்டுன்னு போட்டு அது ஏதோ பில்லு போட்டு அவங்க அனுப்பிச்சுட்டாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் 2500 1000 அனுப்பிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டெலிவரி டிஸ்கிரிப்ஷன் போட்டு என்னோடய பேர் சேலம் இதெல்லாம் போட்டு அதிகமாக டு பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் சிக்னேச்சர்னு சொல்லி போட்டுதாங்க. இது ஒரிஜினல்லேருந்து தெரில எனக்கு. சரின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். சரி டிரான்ஸ்போர்ட் புக்கிங் பில் சென்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. அவங்க வந்து அதுக்கப்புறம் எதுவுமே மெசேஜ் பண்ணல. ஃபோன் பண்ணி பாருங்கள் 11:33, அதாவது இதில் நீங்கள் ஒன்று மெயினாக புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழோட டெலிவரி வந்து 2 or 4 days சொல்லியிருந்தாங்க. 2 or 4 நாள் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 23 அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டாங்களா, 23 அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 23 23, 24, 25 2 நாள் கழித்து நான் மெசேஜ் பண்ணேன் அவங்களுக்கு. ப்ரோ எனக்கு பொருள் வரல ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் பொருள் எங்கே இருக்குது என்ன ட்ராக்கிங் பண்ணுறேன் நம்பர்லாம் கேட்டேன். அவங்ககிட்ட கேட்கலாம் ஃபோன் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கலை. அடுத்தது அவங்களே 1:33 நான் ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கலை. அடுத்தது 11:39 ஃபோன் பண்ணி அவங்க வந்து 2 நிமிஷம் பேசினாங்க. ப்ரோ
பேலன்ஸ் அமௌண்ட்டு 2500 அமுச்சு விடுங்க, உங்களுக்கு பொருள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. 2500 அதுவும் எப்படி தான் சொன்னாங்க, 2500 அமுச்சு விடுங்க, உங்களுக்கு 30லேருந்து 40 நிமிஷத்தில் உங்களுக்கு பொருள் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் நம்ப முடியல. எப்படி ப்ரோ, அதாவது நான் இங்கிலீஷ் எனக்கு பேச தெரியல, நான் எப்படின்னு கேட்டேன். நாட் அமௌண்ட் சென்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் டெலிவரி பார்ட்னர் கரண்ட் லொக்கேஷன் சென்ட், நான் எம் டேரக்ட்லின்னு சொல்லி நேரில் போய் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ எப்படின்னா டெலிவரி பார்ட்னர் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், அந்த 40 நிமிஷம் நானே போய் வாங்கிக்கிறேன், எனக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க வந்து நோன்னு சொல்லி யுவர் பேமெண்ட் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதே ஆல்ரெடி ஃபேக்கு ஸ்கேம் பண்ணுறாங்க, ஆல்ரெடி 1000 ரூபா இழந்தது போதும், இன்னும் 2500 அமுச்சுட்டு அப்புறம் டாட்டா பை சொல்லிட்டானா அப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்லி ஒரு இதில் நான் பேலன்ஸ் அமௌண்ட்டு போட்டே உள்ள. ஆனால் போட்டு விடாதது எவ்வளோ நல்லதுன்னு எனக்கு கடைசியாக தான் புரிஞ்சிச்சு. ஓகேங்களா, காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு மெசேஜாக. பொருளை கொண்டு வந்து கையில் கொடுக்க சொல்லுங்க, நான் ஸ்பாட்டில் பேமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அமௌண்ட் அனுப்பிச்சுன்னு சொல்ல பொருளை கொண்டு வந்து கைக்கிட்ட கொடுக்க சொல்லுங்க, நான் ஸ்பாட்டில் பேமெண்ட் பண்ணிவிட்டு பொருள் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க என்ன மெசேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா, ப்ரோ யூ ஆர் டெலிவரி ஜிபிஎஸ் கட் ஆஃப். எந்த டெலிவரிங்களாம் ஜிபிஎஸ் கட் ஆகுது, அது எனக்கு புரியல. யாராவது எந்த டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா பொருளில் ஜிபிஎஸ் வச்சு நான் அட்ரஸை கொடுத்துட்டேன், என்னோடய அட்ரஸு பின்கோடு எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இதில் போய் எந்த அளவுக்கு ஜிபிஎஸ் கட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. மேலுமே ஜிபிஎஸ் கட் ஆஃப் சார்ஜ் யூ வாண்ட் ரீடு நவ் இன் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு, அதாவது 2000 ப்ளஸ் 500, 2500 அமுச்சுட்டோம்னா தான் நமக்கு அந்த பொருள் தருவோம்னு சொன்னாங்க. நான் வந்து இல்லை இது ஏமாற்றி வரேன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு, நான் வந்து இல்லை என்னால் அமுச்சுட முடியாது, நோ ப்ரோன்னு சொல்லிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணலான்னு ஆர்டர் கேன்சல் என்ன பேமெண்ட் ரீஃபண்ட்னு சொல்லியிருந்தேன். மெசேஜே பண்ணல. 25ஆம் தேதி நான் பண்ணேன், அடுத்த வந்து 27ஆம் தேதி நானே தான் பண்ணேன் மெசேஜ். ஹலோ பேமெண்ட் எனி அப்டேட்டுன்னு போட்டேன், அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. ப்ராடக்ட் எனி அப்டேட்டுன்னு கேட்டிருந்தேன். அடுத்த வந்தவங்க பேமெண்ட் ஃபஸ்ட்டு நோ ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயே நான் புரிஞ்சுட்டே இவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கிங் அமௌண்ட் மட்டும் வாங்கி நம்ம அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடலாம், அப்புறம் நம்ம பிளாக் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நடந்துக்குது. உங்களுக்கு நடந்ததாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரோன்னு கேட்டேன், 1000 சென்ட் பேமெண்ட் கேட்டேன். டெலிவரி ஆஃபீஸ் அட்ரஸ் சேலத்தில் எங்கே டெலிவரி அந்த ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் நம்ம டேட்டா வாங்கிக்கலாம்னு கேட்டேன். டெலிவரி ஆஃபீஸ் அட்ரஸ் சென்ட் பண்ணி கேட்டால் அதுவும் பண்ணல. டெலிவரி பார்ட்னர் நம்பரை கொடுங்க, நானாச்சும் போய் வாங்கிக்க சொன்னேன். ப்ராடக்ட் பேக்கிங் ஃபோட்டோ சென்ட் பண்ணுன்னு சொன்னேன், அதுவும் பண்ணல. ப்ராடக்ட் பேக்கிங் ஃபோட்டோ சென்ட் பண்ண அதுவும் பண்ணல. அப்புறமேட்டு நானே மெசேஜ் பண்ணேன். அவ்வளோ மறுபடியும் பஸ்லேருந்து ஆர்டர் ப்ராடக்ட் போட்டோன்னே மறுபடியும் பஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் இவங்களுக்கு காசு கொடுத்துட்டே போனால் இவங்க வாங்கி பேமெண்ட்டு புக்கிங் சொல்லி வாங்கி போட்டு போங்களாம். அதான் ஒருத்தன் ஏமாந்தானா மறுபடியும் மண்டையில் மிளகா அடிக்கலாம் பார்ப்பாங்களா, அது இதுதான் போல். மறுபடியும் பாருங்கள் பஸ்லேருந்து சென்ட் யுவர் கரண்ட் லொக்கேஷன் புக்கிங் சார்ஜ் ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டிருந்தாங்க. ஷாப் வாலெட் எலக்ட்ரானிக், இது ஷாப் இருக்குதா இல்லைன்னா கூகுள் மேப்பிலும் போட்டாலும் வரல, எதுலேயுமே வரல. ஆனால் எவ்வளோ பேர் இதை ஏமாந்து வாங்கிக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா 73,000 ஃபாலோவர்ஸ்னு சொல்லும்போது வீடியோலாம் மில்லியன் 2 மில்லியன் 1 மில்லியன் போய்க்குது. அதனால் மறுபடியும் நான் சென்ட் யுவர் அட்ரஸ் போட்டால் நான் அட்ரஸ் அனுப்பிச்சுட்டேன். சேம் நம்பர் பே ஜிபே. மறுபடியும் நான் எங்களுக்கு 1000 ரூபா அனுப்பிச்சுட்டோமா, நான் வந்து பழைய 1000 ரூபா அனுப்பிச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஆர்டர் கேன்சல் பேமெண்ட் ரீஃபண்டுன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனால் அவங்க வந்து ஐஎம் கம்ப்ளைண்ட் போலீஸ்னு நான் சொல்லியிருந்தேன், அதாவது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாட் இஸ் த ஐஎம் அமௌண்ட் நாட் ரிசீவ்டு யுவர் 100 rupees அப்படி சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னே புரியல. வாட் இஸ் திஸ் ஐஎம் நாட் ரிசீவ் யுவர் 1000 rupees, இது என்னங்க, இது அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்க ஜிபேயில் என்ன பொய்யா சொல்கிறேன், ஜிபேயில் பண்ணது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு தான் இருக்கும். அப்படி அதை போய் நான் வாங்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு யூ ஆர் மோர் சென்ட் அதர் பர்சனல் ரேடியோ ஓகே, அது என்னன்னு தெரில, அவங்களே பர்சனல் ரேடியோ ஓகேங்கிறாங்க. வேறு யாருக்கா அமுச்சுவிட்டா அதை நீ அமுச்சுடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கம்ப்ளைண்ட் இன் போலீஸ்ன்னு சொல்லி யுவர் அக்கௌண்ட் போட்டேன். அப்புறமேட்டு அவங்களே ஓகே ஐ வில், அதாவது ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் வாங்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு ஓகே ஐ வில் டாக் டு மை சீனியர் சார், அதாவது சீனியர் சார்கிட்ட கேட்டுட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் 3லேருந்து 5 நாளுக்கு ரிட்டன் யுவர் அமௌண்ட்டுன்னு சொல்ல மோம்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் பாருங்கள், அதாவது அமௌண்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஃபில்லிங் லெட்டர்லாம் கரெக்டாக வரும், அமௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே சுருக்கிடுவாங்க லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா. அப்புறமேட்டு எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையுமே நான் எடுத்து வச்சுட்டு ரிட்டன் யுவர் அமௌண்ட்டு போட்டாங்க. யுவர் பில்லு அப்படின்னு அனுப்பிச்சுட்ட ஃபோட்டோலேருந்து எல்லாமே மை அக்கௌண்ட் நோ பிரதர், அதாவது அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரலையா. இப்போ வந்து முன்னாடி வந்து அவங்க தான் சொன்னாங்க ஓகே அமௌண்ட் ரிசீவ் நான் பில் சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் நோ பிரதர் அப்படியா. ஓகே திஸ் ஆல் ஐ எம் ரைட்டிங் தேர் அண்ட் 5 days ஒர்க்கிங் டேஸ், அதாவது 5 நாளுக்குள்ள உங்களுக்கு என்னென்னு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் பேசுகிற மெசேஜை பாருங்கள். ப்ரோ நீங்கள் தானே அமௌண்ட் அனுப்பிச்சுன்னு சொல்லி ஸ்கேனர் அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. நான் கேட்டிருந்தேன், நீங்கள் தான் அமௌண்ட் அனுப்பிச்சு சொல்லி ஸ்கேனர் போட்டு விட்டீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன நியாயமான்னு கேட்டேன். நான் உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியல, ஆனால் எனக்கு வந்து தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. அதனால் நான் தமிழ்லேயே பேசியிருந்தேன். எல்லா மெசேஜுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணுற ரெக்கார்டிங் ஆல் மெசேஜின்னு போட்டு ஓகே மார்ச் ரீஃபண்ட் யுவர் அமௌண்ட் போட்டாங்க. அதாவது
23ஆந்தேதி நான் வந்து பிப்ரவரியில் 23 அமௌண்ட் போட்டுவிட்டா, ஒரு மாதம் கழிச்சு மார்ச் 10ஆந்தேதி அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்டுன்னு சொல்லி அவங்களே போட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் ஓகேண்ணே. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10ஆந்தேதி நானே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். ஹலோ ரீஃபண்டு ஹலோ 2 டே பேமெண்ட் சென்டுன்னு போட்டேன். பேமெண்ட் ரீஃபண்ட் போட்டால் மெசேஜே பண்ணல. 10ஆந்தேதி பண்ணால் அவங்க பார்க்கல, ஆனால் ஆன்லைனில் தான் இருந்தாங்க. அடுத்த 12ஆந்தேதி பண்ணேன். இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மேலே பார்த்தீங்கன்னா லோகோ தெரியும். அப்போலாம் ஆன்லைன் இருந்துச்சு, எனக்கு எல்லாமே காமிச்சிச்சு, மெசேஜ் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜுக்கு அப்புறம் அதாவது மார்ச் 12 2020 யுவர் பேமெண்ட் ரீஃபண்ட் போட்டிருந்தேன். என்னோடய பேமெண்ட் எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கன்னா மறுபடியும் அவங்க இன்ஸ்டா ஐடி யூடியூப் எல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க. நான் நினச்சிட்டேன் மறுபடியும் உங்கள்கிட்ட ஏமாற முடியாது, எனக்கு என்னோடய அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கம்ப்ளைண்ட் போலீஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்புறம் மை அக்கௌண்ட் 1000 ரீஃபண்ட் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணேன். அதாவது மண்டே திங்கக்கிழமை நான் ஃபோன் பண்ணேன். ஃபோனை எடுக்கலை, அவ்வளோதான் ஆள். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டாரு. இப்போ நான் எந்த மெசேஜ் போட்டாலும் போகல, ஆள் நம்மளே பிளாக் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பண்ணால் யார் ஆன்லைனில் ஆர்டர் போடுவாங்க? நானும் ஆன்லைன் பண்ணுறதா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்படிலாம் போய் சொல்லிவிட்டு மக்களோட காசை ஏமாற்றிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னு என்ன இருக்குது சொல்லுங்கள். அதுவும் எனக்கு இதில் என்ன ஒரு வருத்தம்னா 73,000 ஃபாலோவர்ஸு, அதுக்கப்புறம் வீடியோ 1 மில்லியன் 2 மில்லியன் போய் என்ன மாதிரி எவ்வளோ பேர் புக்கிங் ஏமாந்து. இன்னொன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து சரி இது ஏமாந்து சொல்லி இன்னொரு அக்கௌண்ட்டில் நான் மெசேஜ் பண்ணேன். அந்த நம்பரில் காமிக்கிறேன், அதே தான் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த நம்பரில் இருக்குது. நான் வந்து ஃபைன் போட்டு அவங்களும் அப்படி இன்ஸ்டா ஐடி எல்லாம் அனுப்பிச்சுட்டு இந்த ஷார்ப்பி நான் கேட்டேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா $12 15,500 போட்டுட்டாங்க ஆஃபர்னு. இது ஒரிஜினல் ரேட்டே பார்த்தீங்கன்னா 40-60 பக்கமாக போகுது. எஸ் அவைலபிள்னு சொல்லி 1 பேர் 35,000. ஏதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 15,500, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35,000நாங்க. 5 இயர்ஸ் கேரண்டி வித் ஜிஎஸ்டி பில்லு. இந்த பேச்சை ஏமாற்றி போகிறாங்க. வாட்டர் ப்ரூஃபு 5 kg ரேஞ்சு எல்லாம் சொன்னாங்க. அப்புறமேட்டு 1000 பேமெண்ட் நான் வேணும்னே தான் அதில் மெசேஜ் பண்ணேன். 10 பீஸ் ஆர்டர் பண்ணுறேன், டோட்டல் அமௌண்ட் டெல்மின்னு 10 பீஸாக 10 பேன்னு கேட்டேன். 10 பீஸுன்னு 3,50,000 சொன்னாங்க. ஓகே என் ஃபுல் அமௌண்ட் பேன்னு சொல்லியிருந்தேன். நிறையாவே பண்ணியிருந்தேன். மை ஓன் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் நான் வந்து டிரான்ஸ்போர்ட் நேம் கேட்டேன். அதில் என்ன டிரான்ஸ்போர்ட்னா ஜேபிஎல்னு சொல்ல மை ஓன் டிரான்ஸ்போர்ட். அதாவது ஒவ்வொருத்திட்ட மாற்றி சொல்கிறாங்க. ஃபுல் டெலிவரி அட்ரஸ் சென்றுனாங்க. நான் அட்ரஸில் அனுப்பிச்சிட்டு ஜிபே நம்பர் அனுப்பிச்சி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான், அந்த பாரத் எலக்ட்ரானிக்கல். இதை நீங்கள் யாரோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது, நீங்கள் தான் அவங்ககிட்ட பேசிங்க. ஓகேங்களா. ஆனால் பாரத் எலக்ட்ரானிக் அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா காசு இழந்தவும் நானே, அதனால் நான் என்ன வேணால் பண்ணலாம். அடுத்த மதியம் பாரத் அவங்களோட இது தான் ஜிபேயில் காமிச்சிச்சு. நான்லாம் ஏமாந்தவள எத்தனை டைம் நான் அமௌண்ட் போடுறது சொல்லுங்கள். 50 மணி சென்டுன்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அமௌண்ட் சென்டு ஃபஸ்ட்டு வந்து 5,000. அவங்களோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா புக்கிங் அமௌண்ட் 5,000 வாங்கிட்டு நம்ம அவங்கள கழட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பாருங்கள். இதிலே போட்டிருக்கோம். அதில் வந்து 1,000 3,500 பொருளுக்கு 1,000 புக்கிங் அமௌண்ட்டு. 15,000 30,000 பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,000. 5,000க்கு எவ்வளோ அமௌண்ட்டு சொல்லுங்கள். அது சம்பாதி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறீங்க. புக்கிங் சார்ஜ் பே ஃபஸ்ட்டு 15,000, ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட் சிஓடி. இப்படியே சொல்லி ஏமாத்துறாங்க சிஓடி. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஏமாறக்கூடாது தான் இந்த வீடியோ போடுறேன். ஆனால் ஏமாந்தீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். சென்டு பேமெண்ட் 5,000 எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கரண்ட் லொக்கேஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் நான் 5,000 அனுப்பிச்சுன்னா 5,000 எனக்கு கோவிந்தா முடிஞ்சிச்சு. அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி நான் ஒன்று முக்கியமாக சொல்ல தானாங்களா, ஆன்லைனில் ஆர்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து போடுங்க, கொஞ்சம் சேஃபாக போடுங்க. அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் போடுங்க. அதாவது முக்கியமாக லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் உங்களுக்கு தமிழ் தெரியும், அவங்களுக்கு தமிழ் தெரியும், நீங்கள் அமௌண்ட்டு போடுங்க. உங்களுக்கு தமிழ் தெரியும், அவங்க என்ன லாங்குவேஜ்னே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இருந்து சரி பொருள் வந்துன்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்கள் காசு போயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா லாங்குவேஜ் தெரியாமல் நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் ஒன்று சொல்லுவான், நாம் ஒன்று சொல்லுவோம். ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு தமிழில் தெரிஞ்சோம் உங்கள் லாங்குவேஜுக்கு என்ன மொழி தெரியுமோ அதை வந்து போடுங்க. யாரும் இந்த வேணால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. ஏன்னா ஆன்லைன் நிறையா வந்துருச்சு. உங்களுக்கு அதாவது கம்மி ரேட்டு நாங்கள் கொடுக்குறோம், அந்த கேஷ் ஆன் டெலிவரி அதுன்னு சொல்ல காசை வாங்கிக்கிட்டு பொருள் அனுப்பிச்சுன்னு சொன்னால் கூட நம்புங்க. ஆனால் பகுதி அமௌண்ட்டு பேமெண்ட்டு நேரில் கொடுங்கன்னு சொல்லுன்ட்டு அந்த புக்கிங் அமௌண்ட்டில் ஏமாந்துறீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அது தெரியும். அதுக்கோசரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்துக்கிறான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.